எம்பேரு படையப்பா இளவட்ட நடையப்பான்னு பாப்பா படையப்பா ஸ்டைலில் ஷாலை தூக்கி தோலில் போட்டுக்கிட்டு அம்மாச்சி ஊருக்கு பொங்கல் கிளம்பிருச்சிங்க. அங்கே போய் நான் தான் குழம்பு வைப்பேன், நான் தான் காய்கறி நறுக்குவோன்னு சொல்லிட்டு அவரைக்காயை அருவாமனையால் அறுத்து தள்ளிருச்சிங்க. நீங்கள் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. வில்லேஜில் கேஸ் அடுப்பு கூடவே மண் அடுப்பு வச்சிருப்பாங்க பாருங்க. அதை பார்த்துட்டு இது என்ன இந்த அடுப்பு புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊதுபணலை வாங்கி ஊதுன்னு ஊதி அந்த அடுப்பு பற்ற வச்சிருச்சிங்க. இவ்வளோ சேட்டை பண்ணுற பாப்பாவுக்கு அம்மா தோட்டத்துல இருந்து பூ பறிச்சுட்டு வந்து வச்சு விட்டாங்க. மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்காக சகானா குட்டி தஞ்சாவூர்ல இருக்க அம்மாச்சி வீட்டுக்கு வந்திருக்காங்க. இப்போ நீங்க பாக்குற பாப்பாத்தி அம்மன் கோவில்ல தான் சாமி கும்பிட்டு பொங்கல் வைப்பாங்க. பாப்பா அதுக்காக தான் வாச தொளிச்சு பெருக்கி அம்மா கூட சேர்ந்து நானும் கோலம் போடுவேன்னு சொல்லிட்டு கோலட்டப்பாவை வாங்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டார் கோலம் போட்டாங்க. அந்த ஸ்டாருக்குள்ள ஹார்ட் எல்லாம் வச்சு அதுக்குள்ள கலர்லாம் அடிச்சு செம கலக்கலா பண்ணிடுச்சுங்க பாப்பா. இந்த பொங்கலுக்கு எல்லா மாட்டையும் நான் தான் குளிப்பாட்டுவேன்னு கிளம்பி போன பாப்பா மாட்டோட சைஸை பார்த்துட்டு அஜ்ஜோ இருக்கிறதுலே சின்ன கண்ணுக்குட்டியாக கூட்டுவாங்க, நான் குளிப்பாட்டேன்னு சொல்லிடுச்சு. துணி துவைக்கிற மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு கண்ணுக்குட்டியை வரக்குன்னு தேய்ச்சி அழுக்கு போக குளிப்பாட்டி பொங்கலுக்கு ரெடி பண்ணிடுச்சிங்க பாப்பா. கண்ணுக்குட்டியை குளிப்பாட்டுறேன்னு சொல்லிட்டு மாமாவை குளிப்பாட்டி விட்டுருச்சு. மாட்டு பொங்கல் அன்னைக்கு சகனா குட்டி குளிச்சு ரெடியாகி அம்மாச்சி கையால் டிசம்பர் பூவும் ரோஸும் வச்சுக்கிட்டு ஆடு மாடுங்களுக்கெல்லாம் பொட்டு வைக்க கிளம்பிருச்சிங்க. முதல்ல ஒரு குட்டி பாப்பா ஆட்டுக்குட்டிக்கு தாங்க பொட்டு வச்சிச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஆட்டுக்குட்டி. அடுத்தது பப்பு என்கின்ற பப்பிக்கு வைக்க போனால் வச்சதுக்கு அப்புறம் திருன்னு முடிச்சுட்டு இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அடுத்தது பெரிய ஆட்டுக்குட்டிக்கு வைக்க போனால் அது ஏதோ சாப்பிட தராங்கன்னு ஆக்காமிக்கு வந்துருச்சு. இல்லை உனக்கு பொட்டு தான் சொல்லிட்டு அழகாக பொட்டு வச்சுட்டு அடுத்தது குறுக்க வந்த குட்டி ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பொட்டை வச்சுட்டு பாப்பா போன இடம் தாங்க கண்ணுக்குட்டி ஏரியா. கியூட் கண்ணுக்குட்டிக்கு கியூட்டாக ஒரு பொட்டை வச்சுட்டு பொங்கலை ஆரம்பிச்சாச்சுங்க. இந்த பொங்கலுக்கு சகனா குட்டி அம்மாச்சி வீட்டுக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டியை ஃப்ரெண்டு பிடிச்சிருச்சிங்க. அதை வச்சுக்கிட்டு அடுத்து பாப்பா பண்ண வேலை இருக்கே, அதை கூட்டிகிட்டு ரன்னிங் ரேஸ் ஓடுறதும் ஓடி பிடிச்சி விளையாடுறதும் அதை தூக்கியே வச்சுக்கிட்டு முத்த மழை பொழியறதும் பால் டப்பாவில் பால் கொடுக்கறதும் செம சேட்டை பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த பொங்கல் பாப்பாவுக்கு செம ஜாலியான பொங்கலாக போச்சுங்க. மாட்டு பொங்கலுக்கு மாடெல்லாம் அலங்காரம் பண்ணுறதுக்காக கிருஷ்ணா மாமாவும் சகனா குட்டியும் சேர்ந்து நிறைய பூ வாங்கிட்டு வந்து நிறைய மாலை கட்டினாங்க. கட்டின மாலையெல்லாம் பாப்பா எடுத்துகிட்டு போய் தாத்தா கிட்டேயும் சிவா மாமாட்டையும் கொடுக்க அவங்க அதை மாட்டோட வயிற்றுலையும் கழுத்துலையும் கொம்புலையும் காலிலையும் கட்டி சும்மா மாட்டை செமையாக அலங்காரம் பண்ணாங்க. அந்த பக்கம் பாப்பா என்னன்னா கண்ணுக்குட்டியை தடவி கொடுத்து பழகிட்டு அதுக்கப்புறம் மாலை எடுத்துகிட்டு போய் அதை கழுத்தில் கட்டிச்சு பாருங்க. வினோத் மாமா ஹெல்ப் பண்ண பாப்பா கட்டி முடிச்சிருச்சிங்க. உனக்கு கட்டாமலான்னு சொல்லிட்டு அம்மாச்சியா சின்ன ஆட்டுக்குட்டியை பிடிக்க சொல்லி அதுக்கும் மாலையை கட்டிடுச்சிங்க பாப்பா. அதுக்கப்புறம் கிருஷ்ணா மாமா இந்த பக்கம் கண்ணுக்குட்டிக்கு கட்ட பொங்கலுக்கு மாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாப்பா என்னடா விபூதி குங்குமம் தட்டோட நின்றுட்டுக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடெல்லாம் குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி ஆளுக்கு ஒரு மாடாக கூட்டிகிட்டு வந்திருக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் கோயிலுக்கு. இப்போ நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாத்தி அம்மன் கோயிலுக்கு. மாடெல்லாம் ரெடியானதுக்கப்புறம் இந்த 2 கோயிலுக்கு தாங்க கூப்பிட்டு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டில் போய் சாமி கும்பிடுவாங்க. அதெல்லாம் ஓகே, என்ன கோயில் முன்னால் நின்று எல்லாரும் போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ஏன்னா இந்த மாட்டு பொங்கலுக்கு தாத்தா 3 மாமா நானுன்னு சொல்லிட்டு மொத்தம் 5 பேரும் ஒரே கலர் வேட்டி சட்டையில் இருப்போங்க. அதுக்காக தாங்க அந்த போஸ் பாருங்க. இப்போ வாசலில் மாடு வரப்போகுது பாருங்க. உலக்கையை கீழே போட்டிருக்காங்க. பாப்பா வந்து மாடு வரதுக்காக தண்ணி ஊற்றி விடுறாங்க. ஆரத்தி எடுத்து மாட்டை வீட்டுக்குள்ள வரவேற்கிறோம். இப்போ ஒவ்வொரு மாடா கோவில்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ உள்ள கொண்டு வருவாங்க. இந்த முறையில் தாங்க தஞ்சாவூர்ல இருக்க வல்லத்தில் பண்றாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல இப்படி ஃபாலோ பண்றாங்க. எப்படி கொண்டாடினாலும் அந்த பண்டிகையை சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்ம கொண்டாடுறோமான்றது தான் முக்கியம். பப்பி பாருங்க, நானும் ஒட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு பப்பியும் உள்ள போறாங்க. இந்த வருஷம் மாட்டு பொங்கல் சகனா பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியான பொங்கலா அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க, ஆடு மாடுன்னு சொல்லி குளிப்பாட்டி சாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு செம ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வீட்டுக்கு போக மனசே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டு பொங்கல் அன்னைக்கு பாப்பாவும் அம்மாவும் வாசலில் குளம் போட்டு மாட்டு சாணத்தில் 4 பாகம் வர மாதிரி தொட்டி கட்டி அதில் மஞ்சளும் சுண்ணாமும் கலந்து ஒரு 2 தொட்டிலையும் சாப்பாடு வடிச்ச கஞ்சியை 2 தொட்டிலையும் நிரப்பிக்கிறாங்க. அதுக்கு மேலே கள்ளிச்செடியையும் ஆவாரம் பூவையும் நட்டு வச்சுட்டு அந்த இதை மூடி வச்சிடறாங்க. இது அங்கிருந்த எல்லாரும் வீட்லையும் பண்ணுற நடைமுறையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஒரே குலதெய்வம் கும்பிட்ற பங்காளிங்கெல்லாம் ஒன்றா கோயிலில் சேர்ந்து சாமி கும்பிட்டு வரிசையாக ஒவ்வொரு பங்காளி வீட்டுக்காக போய் அங்கே சாமி கும்பிட்டு அந்த பொங்கல் எடுத்துகிட்டு வந்து அவங்க வீட்டில் இருக்க மாடுங்களுக்கு ஊட்டுறாங்க. இப்படி தாங்க தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வல்லத்தில் மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுது. பொங்கல்